அத்வைத்தும் அவங்க அப்பாவும் பிளே ரூம் போயிட்டாங்க. நான் மட்டும்தான். அத்வைத்தும் அவங்க அப்பாவும் பிளே ரூம் போயிட்டாங்க. ஸோ நான் வந்து பீஸ்ஃபுல்லா சமைக்கிறதுக்காக அவங்கள பிளே ரூம் அனுப்பிட்டேன். ஸோ எப்பயுமே வந்து வீட்டுல யாராவது இருப்பாங்க கூட, ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணி தான் எப்பவுமே பழக்கம். பட் ஃபர்ஸ்ட் டைம் தனியா பண்றோம். அங்கேயுமே வீட்டுல இருக்கிறப்பயுமே எங்களுக்குன்னு தனியா பொங்கல், வெங்கலப்பான தனியா பொங்கல், எல்லாமே தனியா இருக்கும். பட் ஸ்டில் வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்க, கூட சேர்ந்து நானும் பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் தனியா பண்றது வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்க வந்து எல்லாமும் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வழக்கப்படி 7 கறி கூட்டு, 5, 7, 9 அந்த மாதிரி காய்கறி சேர்க்கணும். கூட்டு, புளி போட்ட கூட்டு, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், வடை. ஸோ இதுதான் இன்னைக்கு மெனுவா இருக்கும் எப்பவுமே வீட்டுல. ஸோ வந்து நான் 5 காய் தான் நமக்கு கிடைச்சது. இங்க 7 கிடைக்கல. மீன்ஸ் கூட்டுல போடுற கறியும் 5 தான் கிடைச்சது. ஸோ பீன்ஸ், கிரீன் பீஸ், கேரட், எல்லோ பம்கின், பொட்டேட்டோ, இந்த 5. இதுல என்னன்னா, நான் எப்பவுமே தாத்தா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்போ வந்து பாட்டிக்கு எப்பவுமே தாத்தா ஹெல்ப் பண்ணுவாரு குக் பண்ண. காய்கறி கட் பண்ணி கொடுப்பாரு, வெஜ் எல்லாம் சாப் பண்ணி தருவாரு. ஸோ என்னன்னா, அவர் வந்து முன்னாடி நான் நைட் கட் பண்ணி வச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொட்டீனா பக்காவா பண்ணிடுவாங்க. நைட் கட் பண்ணி வைக்கிறப்போ என்னென்ன காய்னு கவுண்ட் பண்ணி கரெக்டா 7 வருதா அப்படின்னு. ஸோ அடுத்த நாள் சாப்பிட்றப்போ என்னென்ன காய் இருக்கு கவுண்ட் பண்ணி அப்படின்பாரு. ஸோ அதெல்லாம் எவர் கிரீன் மெமரிஸ். ஸோ அதுக்கு வந்து நான் துவரம் பருப்பு, அப்புறமா எல்லா காயும் போட்டு ரைஸ் குக்கர்ல போட்டு வச்சுட்டேன். ஸோ அதை தாளிக்கணும். அப்புறம் பொங்கலுக்கு வந்து பயத்தம் பருப்பும், ஜாப்பனீஸ் ரைஸ்ல தான் இந்த வாட்டி பொங்கல் பண்ண போறேன். ஸோ ரைஸும் பருப்பும் வந்து வறுத்து வச்சுட்டு அதை வந்து இப்போ நான் ரைஸ் குக்கர்ல வைக்க போறேன். மீன்மேல் இதை தாளிச்சிருவேன். நான் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்னா ரைஸ் குக்கர்ல வச்சுட்டு, சக்கரை பொங்கலை தனியா பொங்கற மாதிரி நம்ம நார்மலா பண்ணுவோம் இல்லையா, வெங்கலப்பானையில வச்சு பொங்கல், அந்த மாதிரி தனியா பண்ணிடுவேன். வெண்பொங்கலுக்கு தாளிச்சிடுவேன். நார்மலா வெண்பொங்கல் பண்ண மாட்டாங்க பொங்கல் அன்னைக்கு. பட் அது ஒரு காம்போ மாதிரி எப்பயுமே பண்ணுவாங்க வீட்டுல. ஸோ அதே பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா குழந்தைய அதெல்லாம் சாப்பிடுவான். ஸோ குழந்தை வந்து இன்னைக்கு பிளே ரூம் இப்போ போயிருக்காங்க. அவங்க அப்பா வந்து இன்னைக்கு லீவ் கிடையாதுங்க. ஸோ வந்து அவர் வந்து இன்னைக்கு பெர்மிஷன் போட்டிருக்காரு, ஹாஃப் டே. ஸோ அவர் வந்து அவனை பிளே ரூம் கூட்டு போயிருக்காரு. அவனுக்கு காலையில வந்து ரவா உப்புமா மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அவன் இந்த உப்புமா எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவான். ஸோ தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் ஜிஞ்சர் எல்லாம் போட்டு ரவா உப்புமா பண்ணி அவன் அதை சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ என் வேலை வந்து இந்த பொங்கல்லாம் பண்ணி கோலம் போட்டு அதுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அவங்க வந்த உடனே இங்க பொங்கல் சொல்லி அங்க கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ we'll start doing. ஸோ கடுகு, ஜீரகம் நம்ம நார்மலா கூட்டுக்கு தாளிக்கிறது தான். அதோட இஞ்சி, பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதில் சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக், கோரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்சம் அசஃபோட்டிடா, இதோட கொஞ்சம் வந்து டாமரின் பல்ப்பையும் சேர்த்துக்கிறேன்.
வந்து ஹோல் சரியாக வரல. நான் மாவு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன். அரிசி மாவு போட்டு சரி பண்ணலாம், பட் போடணும்னு விட்டுட்டேன். ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். நான் நெய்வேத்தியத்துக்கு மட்டும்தான் இப்போ தட்டுறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடாக போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால நான் சும்மா 4 நெய்வேத்தியத்துக்கு மட்டும். ஆக்சுவலாக ஓவர் நைட் உளுந்த ஊற வச்சுட்டு அதில் வந்து இஞ்சி பச்சை மிளகா 2த்தையும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ மிளகு போட்டு தட்டுறேன். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா குழந்தை சாப்பிடுவான். அதனால மிளகு வந்து அவனுக்கு சோக் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப சேர்க்கல, கொஞ்சம் தான் சேர்த்தேன். ஸோ இதோட உப்பெல்லாம் வந்து நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எங்கெல்லாம் எது ஏற்றணும் இறக்கணும்னு பார்த்து அதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு 4 மட்டும்தான் தட்டியிருக்கேன். ஸோ நம்ம வடை நெய்வேத்தியத்துக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன், இல்லைன்னா ஓரளவு சுமாராக நான் போடுவேன். ஆனால் வடை தட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே வந்து குக்கரில் கொத்துக்கடலை வந்து சுண்டலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரைஸ் குக்கரில் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து இவ்வளோ நாள் இருப்பேன் அப்படின்னு நினைக்கல. மீன்ஸ் எங்கள் பிளான் படி பொங்கல் வரைக்கும் இங்கே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கல. ஸோ அதனால் வெங்கலப்பானை அதெல்லாம் நான் கொண்டு வரல. அதனால ஸோ இங்கே வந்து மடியா இந்த மாதிரி பூஜைக்கு சமைக்கிறதுக்காக ஒரு தனி பாட் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பொங்கப்பானை வச்சு அதை தான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் கரும்பு, மஞ்சள் கொத்து, வாழை இதெல்லாம் தேடி ரொம்ப அலைஞ்சேன், பட் எதுவுமே கிடைக்கல. ஏதாவது இந்தியன் கம்யூனிட்டியோட இருந்தால் கிடைக்குமான்னு தெரியல, பட் தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. டேபிள் வந்து பொங்கப்பானை மாதிரி, பொங்கப்பானை கரும்பு அந்த மாதிரி கோலம் போட்டு அதில் தான் எப்போவுமே அந்த பொங்கல் வைப்போம். அப்புறமா சூரிய கோலம் வந்து அங்கே போட்டு அங்கே நெய்வேத்தியம் பண்ணுவோம், எல்லாம் கரும்பெல்லாம் வச்சு. ஸோ அதனால இங்கே கோலம் போட்டு சாமி படம்லாம் வச்சு விளக்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், கார்ன், அப்புறம் ட்ரைடு மேங்கோ, பீச்சு, பப்பாயா, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறமா கூட்டும் வடையும் ரெடி ஆச்சு. ஸோ அதனால அதை கொண்டு வச்சுட்டேன். ஸோ சுண்டலும் பொங்கலும் மட்டும் கொண்டு வைக்கணும். ஸோ இங்கே வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும் சாமிக்கு. ஸோ பாகு வந்து ரெடியாக இருக்கு சக்கரை பொங்கலுக்கு. சாதம் வந்து 3/4 பதம் வெந்தாச்சு. ஸோ அதனால நான் பாலோட இன்னும் கொதிக்க விட்டு அதை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறமா பாகு சேர்த்துருவேன். எப்பவுமே வந்து குளிச்சுட்டு ஃபுல்லாக மடி சமையல் சமைக்கிறச்சியே 9 hours தான் கட்டிக்கணும். குழந்தைய ஹேண்டில் பண்ணணும், அவனை குளிப்பாட்டணும், அவன் வந்து பிடிச்சி இழுத்துட்டே இருப்பான். சரி, அதனால வந்து சக்கரை பொங்கல் பண்றச்சு மட்டும் மடிசார் கட்டிக்கலான்னு எடுத்தேன். ஸோ இது வந்து என்னோட சீமந்த புடவை. ப்ரெக்னெண்டா இருக்கிறச்சு ரொம்ப குண்டா இருப்பேன் இல்லையா, ஹியூஜா இருப்பேங்கிறதுனால 10 years வாங்கினோம். ஸோ இப்போ வந்து இது ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் ஒரு 2-3 times முன்னாடி நானே கட்டியிருக்கேன். பட் இப்போதான் ஃபுல் ஃபிளெஜ்டா கட்டி வந்து வேலை பார்க்கறதெல்லாம் இதுதான் ஃபுல் ஃபிளெஜ்டா. ஸோ எந்த பக்கம் சொருகணும், எந்த பக்கம் கொசவம் வரணும் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து புடவை எடுத்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எந்த பக்கம் வரணும், என்ன பண்ணணும், எங்க பின் குத்தணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு யூடியூப்பை பார்த்து அப்புறம் தான் கட்டினேன். ஸோ அதுவே தான் அவங்க அப்பா பார்த்தா ஷாக் ஆயிடுவாங்க, யார் இவங்க அப்படின்ற மாதிரி. வெண்பொங்கலுக்கு எண்ணெய் நிறையா, நெய் நிறையா விட்டு அதில் கடுகு, ஜீரகம், மிளகு, அப்புறம் ஜீரகம் பொடி, மிளகு பொடி, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். பொங்கல் வந்து இஞ்சி மிளகு அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிக்கிறேன். இது நல்லா ஃபுல்லாக குக்கான ரைஸ் பருப்பு 2 ஃபுல்லாக குக்கானது இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ மீன்வயல் சக்கரை பொங்கல், சுண்டல் 2மே வந்து ரெடி பண்ணி நான் நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த வீடியோ. உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.